அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து வி மீன் குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். க்ரூவல் மாஃபியாஸ் லவ் பார்ட் 8. அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஜாக்சன் எடா பேசிட்டு இருக்க, இது மட்டும் அவனுக்கு காதில் விழுந்துச்சு அவனை அப்படியே கூறு கூறாக வெட்டிடுவானுங்க. ஏடா சோபின்னு ஃபிகரு நல்லா இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆனால் 3 பேரையும் பார்க்க இன்னசென்ட் மைடாக தெரியுதா? ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ? நம்ம போயிட்டு ஒரு ட்ரை ஒன்று பண்ணலாமா? இது அவன் காதில் விழுந்துச்சு, செஞ்சு விட்டுருவானுங்கடா. வானாண்டா, பெரிய இடத்து சீனு, வாண்டவே வேண்டாம். நாளோடுதா ஜாக்சனு, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூபி அந்த இடத்துல கிளம்பிடுறான். ஸோ 3 பேருமே அப்படியே பார்ட்டி ஹாலுக்குள்ளேயும் போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே தான் ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் அப்படியே வர்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் மேன் தான், பட் வந்து அவங்க வந்து இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஐ மீன் மாஃபியாஸ். ஸோ அதுமாரி தான் ஜாக்சனையும் வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. சூபின்னு வந்து ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறான். ஸோ தேங்க்ஸ் சூபினை பார்த்துட்டு, சூபின்னு என்னடா கொரியாலேருந்து இங்கே வந்துட்டியா என்ன? ஆமாம் தேங்கண்ணா, நான் வந்துட்டேன். என்னடா உனக்கும் அதே ப்ராப்ளம் தானே? ஆமாம், என்ன பண்ணுறது, அந்த நாய் பிஸ்னஸ் எதுவும் பண்ண முடியல. சரி இங்கே வந்து பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டேன். ஜாக்சனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆமாம் அவனே தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜாக்சன் அப்படியே ரூஹிக்கிட்ட வந்துட்டு, ஹே கேர்ள், நல்லா இருக்கியே, எந்த 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 இடம் அப்படின்றான். புரியல, என்ன இடம்னா? எந்த ஸ்டேஜில் இருக்க, இல்லை எத்தனை பேர் கூட போனேன், என்ன லெவல், என் கூட ட்ரை பண்ணுறியா? என்ன அது வந்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே அப்படியே ஜவுன் செஸ்ட்லேயே அப்படியே மோதிடுறா. என்னாடி என்ன எப்படி ஷேக் ஆகுற, என்ன ஆச்சு? இல்லை ஒருத்தன் வந்து என்ன இடம், என்ன லெவல், எத்தனை பேர் கூட அண்ணன்னு கேட்குறான். எனக்கு பயமாக இருக்குது ஜங்கு, பயமாக இருக்குது, எனக்கு கூப்பிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு பயமாக இருக்குது ஜங்கு. யாடி கேட்டான்? யார் இந்த மாதிரி உன்கிட்ட கேட்டான்? அந்த பிளாக் அண்ட் ப்ளூ இருக்குல்ல, யார்? அந்த டார்க் ப்ளூ இல்லை டக் பண்ணியிருக்காங்க, அது ஜாக்சன் நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கோவமா அவன் ஹேண்டை ரைஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜாக்சன் வந்து அடிச்சிடுறான். அப்படியே தான் ஒரு 5 minutes என்ன நடக்குன்னு தெரியல, 2 பேரும் மாறி மாறி அழைச்சிக்கிறாங்க அந்த பிளேஸ்லையே. எச்சு நாயே, அவகிட்ட எப்படி அப்படிலாம் கேட்கலாம்? எப்படி கேட்கலாம்? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா? அவ ஏன் ஆளுடா? ஓ ஆளா? எத்தனை பேர் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணேன்? அந்த ரூபியே இப்படி தான் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ ரூஹி எத்தனாவது அளவு தெரியல. ஏண்டா ரூபியே என்கிட்ட கொடுத்த, நானும் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணேன், இல்லையும் கொடுட்றா. மொத்த மாதிரி கிடையாது அப்படின்னு போட்டு நல்லா அடிக்கிறான். பட் டேங்க் தான். என்னடா பண்ணுறீங்க? அதுவும் பார்ட்டியில் இவனை கொல்லாம போட மாட்டேன்டா, இவனை நான் கொல்லுவேன், கொண்டாத்தான் எனக்கு மனம் ஆறு. இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஜவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ ஜாக்சனும் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அந்த இடத்துட்டு கோவமாக போகிறான். அப்போ சூபின் தான், என்னடா பண்ணி வச்ச? அது வந்து உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இந்த பொண்ணுங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? யாருடா? ஐட்டம் தானே. அந்த மாதிரி கிடையாதுடா, இவங்க உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுங்க. ஏன்னாது உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுங்களா? அப்போ இவங்க யாருன்னு தெரியாமல் இவங்க லவ் பண்ணுறாங்க. சரி, ஒரு கேம் இருக்குது, ஜஸ்ட் ப்ளே வித் டைம், நம்ம ப்ளே பண்ணலாம் இவங்கள வச்சு. எத்தனை டைம் நம்ம பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணாங்கல்ல, நம்ம அவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும், நாங்கள் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் அதுக்கெலாம் டைம் இருக்காது மச்சி, டைமே இருக்காது. என்னை அச்சிட்டல, எல்லாரும் முன்னாடி என்னை அச்சிட்டாங்க, சிங்கமாக போச்சுடா, இதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அந்த இடத்துல அப்படியே போயிடுறான். இப்போ ரூஹி தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு, ஏன் அப்படி கேட்டான், எனக்கு பயமாக இருக்குது. அப்போ நேஹா வந்துட்டு, அப்படி கேட்டா நீ அடிக்க வேண்டியது தானே, என்ன ஜவுக்கு மட்டும்தான் அடிப்பியா? அப்போ அவன்லாம் அடிக்க மாட்டேன், எட்டி ஒரு மிதிச்சிருக்க வேண்டாம்.
இல்லை, ஆனால் நேஹா எனக்கு அவன் அப்படி சடனாக கேட்கையும் எனக்கு பயம் கொடுத்துடுச்சு. அதான் அழுதுட்டேன். சரி சரி ஓகே அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸை கப் பண்ணிட்டு கம்ஃபோர்ட் பண்ணுறான். அப்போ ஜங்கு பார்த்துட்டு நீ இவளை பார்த்துக்கோ, நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வரேன். ஷா எங்க? அது அவள் இருக்கா எங்கே? ஜிமின் கூட அப்படின்னு சொல்லியும் தேங்க பார்த்துட்டு டேய் ஜங்கு வா நம்ம கிளம்பலாம், நம்ம வேலை இருக்குது. ஸோ நேஹா நீ ரோஹியை பார்த்துக்கோ, நீங்கள் கார்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணுன்னா ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கோ சரியா? ஆனால் ஓரம் குடிக்கக்கூடாது, ரோஹிக்கு கொடுக்க வேணாம் புரியுதா? அவள் சின்ன பொண்ணு, உனக்கு இப்போ தான் 18 வயசு ஆகுது, நீ குடிக்கலாம் தப்பில்லை அப்படின்ட்டு போயிடுறான். ஸோ இது சொல்ல நேஹாவுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. எந்த பாய் ஃப்ரெண்டாச்சும் தன் கேர்ள் ஃப்ரெண்ட் குடிக்கிறத விரும்ப மாட்டான். பட் தான் கேர்ஃபுல்லாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக பேசிட்டு போயிருப்பான். இதான் நேஹா யோசிச்சுட்டு சடனாக வந்து மாதிரி ஜர்க் ஆகிடுறா. சடக்குண்டு சரி ஓகே, ஆனால் இவன் ஏன் இப்படி பேசிட்டு போகிறான்? ஆனால் இவன் நான் லவ் பண்ணுற மாதிரி நடிக்க போகிறேன், ஆனால் இவன் என்னை லவ் பண்ணி வச்சிருவான் போலையே, தெரியல கண்டிப்பாக. ஆனால் அக்கா அக்கா என்ன என்ன சொல்லுவேன்? அக்கா என்ன ஜிம்மிக்கு இவ்வளோ க்ளோஸாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஷா ஜிம்மின் ஹேண்டெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு ஜிம்மின் வந்து ஷாவோட வேஸ்ட்டை ஹிப் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே கிட்ட எடுத்து க்ளோஸாக டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஷா ஸ்டில் ஜிம்மின் ஐஸை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கா. ஏய் ஏண்டி இப்படி என்ன பார்க்குற? கொன்றாத, பார்த்தே கொன்றாத புரியுதா? ஜிம்மின் எனக்கு ஒன்று மட்டும் புரியுது ஜிம்மின், நீங்கள் யாரோ லவ் பண்ணியிருக்கீங்க, அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க, அதான் என்ன ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஏய் இது எப்படி உனக்கு தெரியும்? அப்போ அது உண்மைதானா? நான் ஏதோ கெஸ்ஸிங்கில் தான் கேட்டேன், ஆனால் நீங்கள் யாரோ லவ் பண்ணியிருக்கீங்க, அவங்க விட்டு போயிட்டாங்க, அதான் இப்படி என்னை ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஏய் அதெல்லாம் கிடையாது, சும்மா கேட்டேன். இல்லை ஜிம்மின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு என்னை விட்டுறாதீங்க, என்னை அப்படியே பிடிச்சிக்கோ ஜிம்மின் ப்ளீஸ், என்னை விட்டுறாதீங்க, எனக்கு உங்கள் கூட இருக்கணும் கடைசி வரைக்கும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கெஞ்சிட்டேன். டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே ஷாவை டைட்டாக வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஏய் என் லைஃபுக்குள்ளே வராதடி, என் லைஃப் ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும்டி, அந்த க்ரீப்பியான வேர்ல்டுக்குள்ளே நான் கூட்டு போக விரும்பல, நீ ப்ரீஷியஸ் டி, நீ கோல்டு, உனக்கு அப்படியே பால் மாதிரி இருப்பேன், உன்னை கலங்க வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு சாக்கடடி, எனக்குள்ளெல்லாம் நீ வரணும்னு நினைக்காத, உனக்கானவன் கிடப்பான், அவன் கூட லைஃப்பில் நீ ஹாப்பியாக இருடி. என் லைஃப்பில் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன், என் லைஃப் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் ஜிம்மின் ப்ளீஸ், எனக்கு கேவலமாக லைஃப்பில் வந்து நான் உங்களை ஹாப்பியாக்குறேன்னு எனக்கு தெரியல, நீங்கள் இல்லைன்னா எனக்கு லைஃப் இல்லை ஜிம்மின், புரிஞ்சுக்கோங்க, எனக்கு நீங்கள் வேணும். இது ஏதோ உங்களுக்கு கிரிஞ்சாக தெரியலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப கேரிங்கான பர்சன், எனக்கு தெரியும் ஜிம்மின். நீங்கள் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இந்த மாதிரி இருக்கீங்க, எனக்கு தெரியுது. ஐஸை பார்த்தாலே என் ஐஸை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபீல், இது யாருக்கிட்டே எனக்கு கிடைக்கல ஜிம்மின். எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பிச்சையாக கேட்குற ஜிம்மின். உங்களுக்கு நான் ஹாப்பினஸ் கொடுப்பேன் கண்டிப்பாக, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், என்னால் முடியும். ஏய் என்ன கேட்டாலும் கொடுப்பியாடி? நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா? உன்னால் முடியுமா? நீங்கள் என்ன கேட்டாலும் நான் ரெடியாக இருக்கேன் ஜிம்மின், கண்டிப்பாக உங்களுக்காக எதையும் செய்வேன். ஓ அப்படி சரி, ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறேன், எல்லா பசங்கள் மாதிரி அப்படியே சுற்றிட்டு கலட்டி விட மாட்டேன், ஆனால் என் கூட இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் நீ பண்ணியாகணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னால் என் கூட ட்ராவல் பண்ண முடியும். என்ன ஜிம்மி, என் கூட படுக்க வரியா? வாட்? ஏய் பண்ண கேட்டேன்னு தெரியுதா, என் கூட படுக்க வரியா? எனக்கு அது வேணும், உன்னை ஃபீல் பண்ணணும், நீ எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ஷாக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியும் ஜிம்மின், நீ இந்த மாதிரி தான் கேட்பேன்னு, அதான் எல்லாத்துக்கும் நான் ரெடியாக வந்திருக்கேன். ஆனால் நீ இதுக்கெல்லாம் ரெக்ரெட் பண்ணுவ ஜிம்மின், எல்லாருக்கும் நீ டிசர்வே கிடையாது, ஜஸ்ட் லைக் பாடி, அதுக்காகத்தான் நான் கூப்பிட்றேன். வரேன் ஜிம்மின், வரேன். உன்னை லவ் பண்ணதுக்கு நான் இதெல்லாம் அனுபவிக்கணுமோ
எல்லாமே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு யோசிச்சுட்டு ஜிம்மினை பார்த்துட்டு, ஓகே ஜிம்மின், நான் வர்றேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் ஜிம்மினை ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு என்னை விட்டுற மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க ஜிம்மின், உங்கள் லைஃப்பில் நான் மட்டும்தான், வேறு எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க ஜிம்மின். அப்படின்னா கண்டிப்பாக நான் வருவேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை கேட்பேன், பட் நான் உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது, நீங்கள் எனக்கும் மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது ஜிம்மின் அப்படின்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜிம்மினுக்கு அந்த டைம் என்ன சொல்கிறது தெரியல. சரிடி, நான் உனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். பட் தேங்கிதை பார்த்துட்டு, டே ஜங்கு, இதை நான் என்னடா பண்ணுறான், ஷாவை கூப்பிட்டு போகிறான், எங்கடா கூப்பிட்டு போகிறான், டேய் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான்டா, ஒரு வேளை முடிச்சு விட்ருவானோ, இல்லைடா அவன் போகட்டும், ஷா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், அப்போ தான் அவள் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அதான் நாய் வரியான்னு கேட்டிருப்பான், அதான் கூப்பிட்டு போகிறான், ஆனால் ஷா மாற்றிடுவாடா, சரி என்னமோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு டேங், டேய் வாடா போகலாம், நம்ம ஆளை பார்க்கலாம், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ட்டு டேங்கும் ஜங்குக்கும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. டேய் என்னடா சரக்கு ஒழுங்காவே இல்லையே, குடுடா குடி, நல்லா இருக்கு, கிரேப் வாயின் நினைக்கிறேன், சூப்பராக இருக்கே, ஐயோ ஐயோ ரூஹி நீ ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருடி, நல்லா இருக்கும். ஏய் என்னடி இப்படி குடிச்சிட்டு இருக்க, தயாங்கண்ணா பார்த்தன்னா என்ன நினைப்பாரு, ஏதோ பரம்பரை குடிகாரி மாதிரி அப்படின்ட்டு நேஹா அப்படி ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கேன். இவன் ரூஹி பயத்துலேயே அப்படி நேஹா பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ அங்கே டென்னுட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்கா நேஹா. அப்போ டேங் ஓடி வந்து நேஹா பிடிச்சிட்டு, ஏய் ஆடி ஓராச்சா, ஐயோ ஸ்ட்ராபெரி சூப்பராக இருக்கு, ஸ்ட்ராபெரி வா நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வாட்காவை எடுத்து தான் கொடுக்குறா. அப்போ டேங், ஏய் நான்லாம் குடிக்க மாட்டேன், என்ன சொல்கிற, குடிக்க மாட்டியா, அதான் இப்படி பலன்ட்டு இருக்க, ஆனால் நல்லா இருக்கடா, சும்மா அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி பார்க்கறது அப்படியே கடிச்சு திங்கலான்னு போன தோணுது, கொஞ்சம் தரியா ஒழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தை அப்படியே கிட்ட கொண்டு வரா. ஸோ தேங்க அப்படியே நேஹா பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஹிப்போ ஹோல்ட் பண்ணிட்டு கிட்ட இருக்கிறான். ஸோ ரூஹியை பார்த்துட்டு, தாச்சி நீ வந்து ஜங்கு கூட போமா சரியா, நான் நேஹா பார்த்துக்கிறேன், அவள் ஓவராக குடிச்சிருக்கா, சரிண்ணா அப்படின்னு சொல்லி ஜங்கு பார்க்குறா. ஏய் வாடி நம்ம போகலாம், எங்கே இந்த இடத்த போய்க்கு இருக்க வேண்டாம், நம்ம பாட்டி முடிச்சதுக்கப்புறம் கிளம்பி போய்க்கலாம், அதுக்கட்டி நீ ரூமில் இரு, தனியாக இங்கே நிற்காத, ஷாவும் இல்லை, நேஹாவும் டேங் கூட போகிறா. சரி ஜங்குக்கா. ஏய் என்னங்கன்னு கூப்பிட்றி, சரிங்க, இதான் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஜங்கு கூப்பிட்டு போகிறான். பட் இந்த சைட் நேஹா, ஏய் தயங்கா இங்கே பாருடா, நீ எப்படி இருக்க தெரியுமா, இங்கெல்லாம் பொண்ணுங்கள்லாம் அந்த மட்டும்தான் பார்க்குதுங்க, அப்படியே சைட் அடிக்குங்க, ஆனால் நீ இதே என்ன மட்டும்தானே பார்க்குற. ஆமாண்டி அவளை மட்டும்தான் பார்க்குறேன். என்ன பார்க்குற, நான் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கேனா, அதை நீ பார்க்குறியா, ஏய் அப்படி இல்லை, கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அதான் பார்க்குறேன். என் கேரக்டர் ஏன் பிடிச்சிருக்கு, அது பார்க்க செக்ஸியாக இருக்கேனா அதான் பிடிச்சிருக்கா. ஏய் அப்படியெல்லாம் கிடையாது, உன்னோட கேரக்டர் பிடிச்சிருக்குடி, உன்னோட பிஹேவியர், நீ மற்றவங்க கூட எப்படி பேசுகிற எல்லாமே பிடிச்சிருக்கு, அதுதான் ஆளாகிட்டேன். இல்லை மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, நீ டிஃப்ரெண்ட், அதான் அவனை பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப போல்டாக இருக்க, ஆனால் வெளியில் இன்னசென்ட் நல்லாவே தெரியும், ஆனால் பார்க்க போல்டுடி, நீ வேற மாதிரி, எனக்கு ஏற்ற பேர் நீ தாண்டி அப்படின்றான். ஸோ நேஹா அப்படியே டேங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. எங்கே டேங்கன்னு கூப்பிட்டு போகிற, ஏய் பெட்ரூமுக்கு தான். என்னது பெட்ரூம் கூப்பிட்டு போறியா, அப்படின்னு முழிக்க போறியா, என் கூட அப்படி இப்படின்னு இருக்க போறியா, கிஸ் பண்ண போறியா, ஐயோ இந்த வெர்ஜினிட்டி அப்படியே லாஸ் ஆகிரும் போல என்கிட்ட. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கடா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஏய் இப்போ தான் ஸ்கூல் போகிற, அதெல்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட்டு காலேஜ் போ, அப்புறம் பார்த்துக்கலாம்.
ஆமாம்ல, காலேஜ் போகணும்ல, நான் படிக்கணும்ல. அது வந்து அந்த அது வந்து காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி உன் கூட ஒரு டைம் பண்ணிட்டு போகட்டா? எல்லாருக்கும் நீ வேற ஹேண்ட்ஸமாக இருக்க. ஆனால் ஒன்றுட்டையும் எல்லா பொண்ணுங்களும் இருக்கும்போது உன் மேலே அப்படியே பாயிற மாதிரி இருக்காங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? இரிட்டேட்டிங்காக இருக்கு. ஏன்னா உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் உன் மேலே ஜலஸ் ஆகுறேன். அது தெரியுதுடி, வா ரூமு போகலாம் அப்படின்ட்டு ரூமை கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் போடுறான். பட் இந்த சைட் ஜங்குக் அப்படியே ரோஹிணி பெட்ரூமை கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அவளை பார்த்து, ஏய் நாடி நீ குடிக்கலையா? இல்லை, இந்த சின்ன பொண்ணு எப்படி குடிக்க முடியும்? சரி சரி, என்ன ஒரு மாதிரி இருக்க? எனக்கு உன்னை பார்க்கும்போது கிஸ் அடிக்கணும்னு தோணுது. அடிக்க வாடி. அச்சோ, இது முடியாதுன்னு சொன்னேன். ஏதாச்சும் தப்பா நினச்சிப்பானே. அடிங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெட்டில் உட்கார வச்சு உட்காந்துட்டு அவளை மேலே அப்படியே ஏறி உட்கார வைக்கிறான். ஸோ டபுள் சைட் போட்டு உட்காந்துட்டு அப்படியே நல்லா லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். அவளும் பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் இந்த சைட் ஜிம்மின் ஷாவை கூப்பிட்டு போயிருப்பான்ல, ஏய் ரெடி தானே? அதுக்கப்புறம் கற்று கூப்பாடு போட மாட்டியே? நான் ரெடி ஜிம்மின், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் நீங்கள் என் கூட தான் இருக்கணும். சரிடி, உன் கூட தான், சரியா? என் லைஃப்லாம் உன் கூட தான் பண்ணுவேன், புரியுதா? புரியல. என் கூட பண்ணுறேன்னா அப்போ பெட்டுக்கு மட்டும்தானே? இல்லடி, அது எனக்கு டைம் கொடு. நான் சடனாக மாற மாட்டேன். யோசிச்சு நிதானமாக முடிவெடுப்பேன். எடுத்து தான் நான் மாறுவேன். எனக்கு டைம் கொடுறி. கொடுக்குறேன், எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் என் கூட தானே இருப்பீங்க. இருடி, உன் கூட தான் என் லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஷாக் மேலே ஓவராகிறான். அப்படியே ஒரு நெக்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவன் ட்ரெஸ்லாம் ஓனாக அன்சிப் பண்ணி அப்படியே கிழிச்சி எறிகிறான். ஸோ ஷாக் பார்த்துட்டு, ஜிமின் எதுக்கு ட்ரெஸ்ஸை கிழிக்கிறீங்க? ஏய் வேறு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அவன் ட்ரெஸ்ஸை அப்படியே ஃபுல்லாக அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ அங்கங்கே அப்படியே கியாக மேக் பண்ணுறான். பட் ஷாக் இதெல்லாம் அப்படியே ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் அவன் ஐஸை வந்து டைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஏய் ஐஸை பாடுறி, எப்படி க்ளோஸ் பண்ணியிருந்தா எப்படிடி உன் ஐஸை பார்த்தே பண்ண முடியும்? ஏய் ஜிமின், என்னடா ஐஸை பார்த்து பண்ணன்னு தோணுது? ஏதோ ஃபீல் ஆகுது. அவள் கூட இருக்கும்போது அப்படி தோணல, அவள் கூட இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அப்படியே பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ அவன் ட்ரெஸ்ஸை அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ ஷாவையும் அப்படியே ஃபுல்லாக நேக்ட் ஆக்கிடுறான். இப்போ ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜிம்மியோட அந்த டார்க் ஐஸ் ஒரு மாதிரி இருக்குது, பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஸோ ஜிம்மின் ஹேண்ட் அப்படியே டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிறான். ஸோ அவனும் இப்போ மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வலிக்குது ஜிம்மின், ஜிம்மின் ஜிம்மின் ஸ்லோடா. ஏ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே ஃபுல்லாக இன்சைட் பண்ணிடுறான். உள்ள ஷா வந்து பயங்கரமாக கத்துறான். வலிக்குது. ஏ இருடி இரு, அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டே இருக்கான். ஸோ ஒரு 1 hour அப்படியே ஃபுல்லாக மேக் அவுட் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து படுக்கிறான். ஜிமினுக்கு இப்போ அப்படியே சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அவனுக்கு எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியல. ஷாவை டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒன்று மட்டும் தோணுது, டேய் ரூபி கூட இருக்கும்போது பண்ணிட்டு எழும்பிட்டு போயிடுவேன். பட் என்னடா செஸ்டையெல்லாம் போடுற, ஏதோ இருக்குது, என்னமோ மாய மந்திரம் பண்ணுறா இவ, என்னமோ உன்னை பண்ணிட்டாடா ஜிம்மின், இவளை எப்படியோ அப்படின்ட்டு ஜிம்மின் பார்த்துட்டு, எப்படியோ என்னை உன் மேலே ஃபாலோ ஆக வச்சுட்டல்ல, உன் கூட இருக்க வச்சுட்டல்ல, இருடி இதுக்கப்புறம் நீயே போன்னு நினச்சாலும் நான் அவனை விட மாட்டேன்டி, நீ என் கூட தான் பண்ணணும். ஏன்னா அவன் கூட பண்ணணுமா? அப்போது ஊபி இடத்துல என்ன வைக்கிறானா தெரியலையே. என்ன ஜிம்மின் சொல்கிற? அப்போ லவ் பண்ணுறியா? தெரிலடி, ஆனால் சூன்
அப்படின்ட்டு செம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பட் இந்த சைட் நேஹா அப்படியே மேலே ஓவர் கோட் மாதிரி போட்டிருப்பாள்ல, ஸோ அப்படியே கலட்டிட்டு டேங்க் மேலே அப்படியே 2 சைடும் போட்டு உட்காந்துக்கிறான். ஏய் என்னடி பண்ண போகிற? தயம், என்னை பார்த்தா உனக்கு எதுவும் ஆகலையா? ஆனால் எனக்கு ஒன்று பார்த்தா ஒரு மாதிரி ஆகுது. நீ என்னை சந்தில் வச்சு கிஸ் பண்ணலை, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை ட்ரை பண்ணலாமா? எனக்கு வேணும்னு தோணுது. உனக்கே தெரியும்ல இந்த மாதிரி ஏஜில் எப்படி ஃபீல் ஆகணும். எனக்கு வேறு 18 வயசு ஆகுது. ஆனால் நான் இது வரைக்கும் எந்த பையனை கிஸ் பண்ணதில்லை. ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது. நான் பண்ணுக்கிறேன். ஸ்ட்ராபெரி லிப்ஸ் எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான், சரியா? சரி பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறமும் ஒரு 1 மினிட் கூட வேஸ்ட் பண்ணல, சடனாக அப்படியே நல்லா கிஸ் பண்ணிடுறா. ஸோ தேங்க்கும் அப்படியே ஒரு மாதிரி மூடாகி என்ன பண்ணா, ஸோ பேக்கில் அப்படியே ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிவிட்டு 2 பேரும் டபுள் சைட் போட்டு உட்காந்துருக்காங்கல்ல, ஸோ அப்படியே நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவன் நெக்லேலாம் ஒரு மாதிரி ரப் பண்ணுறான் ஹேண்டை வச்சு. ஸோ டைம் அப்படியே ஹேருக்குள்ளே கையை விட்டவுமே கோம் பண்ணிட்டு அவளுக்கு நல்லா கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நேஹாவும் அப்படியே வந்து கோட் போட்டிருப்பான்ல, அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிட்டு அவன் டையை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஷர்ட் அப்படியே அன்பட்டன் பண்ணிட்டு அவன் பாடியை பார்க்குறா. என்னடா எப்படி இருக்க? இப்போ ஜிம்முக்கெலாம் போறியா? ரீசெண்ட் டேஸில் முன்னமே பார்த்த மாதிரி இல்லை, செம்ம ஹாட்டாக இருக்க. அப்படியே ஆப்ஸ்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிக்கவா? ஏய் ரெடி பண்ணுற? இங்கே பாரு, ஸ்கூல் பொண்ணுலாம் பார்க்க மாட்டேன், அதுக்கப்புறம் உள்ளே சொருக்கி விட்டுருவேன். நான் வேற வெர்ஜின் பையன்டி, எனக்கு எப்படி பண்ணணும் கூட தெரியாது. சும்மா வீடியோ மட்டும் பார்த்து எனக்கே பண்ணிப்பேன் இந்த காஜி பசங்க முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாதுடி, புரிஞ்சுக்கோ. ஸோ அப்படி இப்படி பண்ணிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் உள்ள சொருக்குனதுக்கப்புறம் ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படின்னா கேட்கக்கூடாது. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது நேஹா அப்படியே அவன் செஸ்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அவள் லிப்ஸ் பட்டோன்னு அப்படியே வாய்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு பெட்லே தான் அப்படியே படுக்கிறான். ஏய் உள்ளடி உள்ள ஒரு மாதிரி இருக்கு, என்னடி பண்ணுற அப்படின்ட்டு ஒரு மாதிரி மோன் பண்ணிட்டே இருக்கான். பட் இந்த சைட் ஜங்குக் தான் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பான்ல. ஏ ரூபி போதுண்டி. ஏன்னா யார் ரூபி? நான் ரூபி கிடையாது ஜங்குக், ரோஹி. யாரை சொல்கிறீங்க? ஓ அந்த ரூபி, அப்போ இவன் கூட இருப்பானா? இல்லை ஜிம்மின் கூட தானே இருப்பாவ. இப்போ ஜங்குக் யார் அந்த ரூபி? அதெல்லாம் கிடையாது, என் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு, 2 பேரும் நேம் மிஸ்டேக், ஜஸ்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹைட் பண்ணிட்டு ரோஹியை அப்படியே பெட்டில் போட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்ன நீங்கள் கிஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹக் மட்டும் பண்ணிக்கிறீங்க? வேறு ஏதாச்சும் பண்ணணுமா சொல்கிறே? அப்படி இப்படி மேலோட்டமாக பண்ணிக்கிறேன். என்ன நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்க? ஆனால் ஜங்குக்கா எனக்கு இந்த மாதிரிலாம் கூப்பிட்டாதடி, அதுக்கப்புறம் மாமன் மூடாயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீ அழக்கூடாது. இல்லை ஜஸ்ட் மேலோட்டமாக பண்ணிக்கோங்க, எனக்கு தெரியும் நேஹா எப்படி போனான்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கா, என்னமோ பண்ண தோணுது. ஆனால் நீங்கள் சின்ன பொண்ணுன்னு சொல்லிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் மேலே போட்டிருக்க அந்த இதை அப்படியே க்ளீவ் வச்சு அப்படியே கீழே இழுத்து விட்டு ஒரு மாதிரி அங்கே அப்படியே ஒரு மாதிரி லிக் பண்ணி அப்படியே எடுக்கிறான். அவள் ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷ் பண்ணிட்டு, ஸ்கூல் பொண்ணு மாதிரி இல்லடி, சிலுக்கு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டுக்க ட்ரெஸ் அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் மவுத்தை வச்சு அங்கே நல்லா லிக் பண்ணி ஒரு மாதிரி சூப் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க? நீ தாண்டி கேட்ட பண்ணணுன்ட்டு, அதான் பண்ணுறேன். போதும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றான். ஸோ ஜங்குக் எதுவுமே கேட்கல, அப்படியே தான் அவன் 2 ஹேண்டையும் வச்சு அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவன் பாடியை ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அப்படியே டங்கை வச்சு லிக் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக் போதும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு,
ஏய், எனக்கு ஒரு மாதிரி ஏறுதுடி. என்னமோ பண்ணுது. நான் பண்ணட்டுமா? இந்த ஜங்குக் வேண்டாம், பயமா இருக்கு. சரி 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 சரி, டோன்ட் வரி, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு த்ரூஹியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு விடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.